நான் அடிக்கடி முருகனை பார்க்க வருவேன். அப்போல்லாம் நீங்கள் வர்றதில்லை. நான் வரும்போது இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒன்றில் ஜூன் 22 மதுரையில் நடைபெறுற மாநாடு, அதில் ஏற்கனவே எல்லாருமே 15ஆம் தேதியிலேருந்து விரதம் இருக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். அதில் 15ஆம் தேதி விரதம் இருக்கிறோம். இன்னைக்கு முருகனை இன்னைக்கு வேலைக்கிழமை முருகனை கும்பிட்டு போகலான்ட்டு வந்திருக்கிறோம். ஏற்கனவே 22ஆம் தேதி மாநாட்டுக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் வராங்க. அவர்களும் 15ஆம் தேதியிலிருந்து விரதம் இருக்கிறாங்க. மதுரையில் மிக சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் மீடியா பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. 2 தினங்களுக்கு முன்பாக இருந்து எல்லா பக்தர்களும் 22ஆம் தேதி தான் மாநாடு நடைபெறுதுன்னு சொன்னால், ஆனால் இப்போவே எல்லாரும் போய் பார்த்து அந்த அறுபடை வீடுகளில் தரிசனங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இதை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் பழனியில் மாநாடு நடத்துகிறாங்க, முருக பக்தர்கள் மாநாடு. இப்போ மாநில இந்து முன்னணி சார்பாக நடத்துகிறாங்க. நாங்கள் அதில் பங்கு கொள்கிறோம், கலந்து கொள்கிறோம். ஆந்திர துணை முதலமைச்சர் அதில் கலந்து கொள்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பொதுமக்களுடைய ஆதரவு நிறைய இருக்குது. நீங்களும் அதில் 22ஆம் தேதி நீங்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களையும் நான் நினைக்கிறேன். பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும். அங்கே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவ வசதி, உணவு வசதி, பாதுகாப்பு ஏற்பாடுகள், குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்கான வசதி, அனைத்து வசதிகளும் அந்த மாநாட்டு திடலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் இப்பொழுது காலையிலும் மாலையிலும் தரிசனம் செய்து கொண்டே இருக்கிறார். பழனியில் நடைபெற்றது ஒரு தன்னெழுச்சியான மாநாடு. முருகனை தமிழ் கடவுளாக கொண்டாடக்கூடிய ஒரு மாநாடா இருந்தது. இது ஒரு மதத்தை நோக்கி எல்லாத்தையும் கொண்டு போறதுக்கான ஒரு மத வெறியை ஊட்டக்கூடிய ஒரு மாநாடுங்கிற விமர்சனம். நாங்கள் இதுவரைக்கும் மதத்தை பற்றியே பேசவே இல்லை. முருகனை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அமைச்சர் அங்கே பயங்கரவாதம் வரும், மத வெறின்னு சொல்கிறது மதத்தை பற்றி அமைச்சர் தான் பேசுகிறத தவிர, எங்களை பொறுத்தவரை தமிழ் கடவுள் முருகனை ஆராதனை பண்ணது அவங்க ஆராதனை பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனை பேர் வந்தாங்க, இதில் பேர் எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். அதிலிருந்து எது உண்மையான மாநாடு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இப்பொழுது திமுக தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் எத்தனை சீட்டு கொடுக்க போகிறோம், அவங்க 15 கேட்க போகிறோன்ட்டு ஏதோ தகவல் எனக்கு செய்தி வந்திருக்கு. அதில் எத்தனை 10வது வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அவங்க தரப்பில் பேசிக்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சீட்டு கேட்கறது எங்களுடைய உரிமை, ஆனாலும் என்ன இருந்தாலும் நாங்கள் இந்த கூட்டணியில இருந்து விலக மாட்டோம்னு இடதுசாரிகளும் சொல்றாங்க, விசிகாவும் சொல்றாங்க. இல்லை, அது அவங்களுடைய உரிமை. அதை பற்றி நான் விமர்சனம் பண்ணுறதுக்கு இல்லை, இவங்க பேசுறதை வச்சு சொல்றேன். திமுக தோல்வி பயத்தில் இருக்குதுங்கிறத நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டுக்கும் பவன் கல்யாணுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் இந்த மாநாட்டுக்கு கூப்பிடுறீங்கன்னு சேகர் பாபு கேட்குறாரு. அவர் முருக பக்தர். அவர் இன்றைக்கு புதுசாக வரல, ஏற்கனவே முருக பக்தர். அவர் அறுபடை வீடுக்கு ஏற்கனவே வந்துட்டு போயிருக்காரு. அதாவது ஆந்திராவில் உள்ளவங்க இங்கே சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரா அமைச்சர்? அப்படி சொல்கிறாங்களா? நீ கேட்க வேண்டியதானே. நீங்கள் யாரும் கேட்கவே இல்லை அமைச்சர்கிட்ட. ஆந்திராவில் உள்ளவங்க முருகனை கும்பிடக்கூடாதா, மகாராஷ்டிராவில் உள்ளவங்க முருகனை கும்பிடக்கூடாதா அப்படி நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கேள்வி பூரா என்கிட்டே தானே கேட்குறீங்க. நீங்கள் அருணாச்சல அமைச்சரை பார்த்து உங்களுக்கு பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். மீடியா எல்லாத்துக்கும் வேலை எடுத்து சுத்தி பாத்தீங்க, பூஜ்ஜியம் தான் கிடைச்சது. இப்ப முருகர் மாநாட்டை நடத்துறீங்க, மறுபடியும் பூஜ்ஜியம் தான் கிடைக்கும்னு சொல்றாரு சேகர். வேலை எடுத்து சுத்துனர் விளைவு என்னதுன்னா சூர சம்காரம் தான் நடந்துச்சு. அதாவது புரிஞ்சுக்கணும். வேலை எடுத்து சுத்தினா சூர சம்காரம். இது சக்தி கையில் உள்ள வேலை இது. அதனால அருணாச்சல அமைச்சர் ஆந்திராவில் உள்ளவங்க இங்க சாமி கும்பிடக்கூடாதுன்னு சேகர் பாபு அவர்கள் அமைச்சர்கள் சொல்றாங்களா என்ன? நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இல்ல எனக்கு தெரியல, நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இனிமே அடுத்த வாட்டி கேட்டுக்கிட்டு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க பக்தர்கள் மத்தியிலையும் சரி, பொதுமக்கள் மத்தியிலையும், அரசியல்வாதிகள் எல்லாருமே முருகன் ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு. என்ன காரணம்? சில தர்மங்கள் ஜெயிக்கணும். அதற்கு இறைவன் சில அவதாரங்களை எடுப்பான். அதுல இப்பொழுது நடைபெறும் இந்த கலியுகத்தில் முருக அவதாரம் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. 2026 அதுக்கான முடிவுகள் வெளியாகும். இல்ல 2026 முருகன் துணையோட இந்த ஆட்சி நீட்டிக்கும் சொல்றாரு. அது முருகன் தானே தீர்வு பண்ணணும். இவரு அறநிலையத்துறை அமைச்சர் தீர்வு பண்ண முடியாது இல்லையா? இப்ப தேர்தல் வரும்போது பொதுமக்கள் தானே ஓட்டு போடணும். நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்றது அவருடைய நம்பிக்கை, அதுல குறையில்லை. ஆனா ஜெயிக்க வைப்பது மக்கள், அப்படிதானே? முருகன் மாநாடு எந்த அளவுக்கு கை கொடுக்கணும்னு நம்புறீங்க சார் அரசியல் மாற்றத்துக்காக?
இது அரசியல் மாநாடு கிடையாது. முழுக்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் மீடியா எல்லாத்துக்கும், இது அரசியல் மாநாடு கிடையாது. இனிமேல் அது மாதிரியான கேள்விகளை என்னிடம் நீங்கள் தயவு செய்து கேட்க வேண்டாம். இது அரசியல் மாநாடு கிடையாது. முழுக்க முழுக்க இது பக்தருடைய தமிழ் கடவுள் முருகன் தமிழ்நாட்டில் எடுக்கிறது. அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள், நாங்களும் கொண்டாடுகிறோம், அவ்வளவுதான். இதில் அரசியல் எந்த விதமான அரசியலும் கருத்து வேறுபாடும் மன ஆச்சரியம் கிடையாது. அவர்கள் கொண்டாடும் போது எங்களை போன்றவரை அழைக்கவில்லை, நாங்கள் இப்போது அவரை அழைக்கிறோம். நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அரசு பள்ளியில சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை வந்து கணிசமா உயர்ந்திருக்கு. இதற்கான காரணம் என்ன? அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க, ஆதாரபூர்வமா எந்த செய்தி இருக்கு? அப்ப அரசு பள்ளியில் ஆசிரியர்களே இல்லையே, அந்த டேட்டாவை என்ன செய்றீங்க? 20,000 பேர் டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு ஆசிரியர்கள் 20,000 பேர் இல்லையே, அதை நீங்க கேட்க மாட்டீங்களா? என்கிட்ட தானே கேட்குறீங்க, அங்க போய் ஒருத்தருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. 20,000 மாணவர்கள் இல்லையே, ஆசிரியர்களையே. என்னாச்சு? டிஆர்பி எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்களே, என்னாச்சு? சம்பளம் போடணுமே, என்னாச்சு? யார் பதில் சொல்றது? நீங்க அவங்கள்ட்ட கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. 1-2 கேள்வி மட்டும் என்கிட்ட கேட்டுட்டு திருப்பி விடுறீங்க. கல்வி உரிமை சட்டத்துக்கு இந்த முறை நிறைய பெற்றோர்கள் அவதிப்படுறாங்க, சேர்க்க முடியல, மத்திய அரசு நிதி கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டு. அதனால இல்ல, இவங்க நிதி மத்திய அரசு கொடுக்கறது 2வது விஷயம். இவங்க ஏன் அதை நிப்பாட்டினாங்க? ஆர்டர் போடுறது மத்திய அரசு யாரையும் சேர்க்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை. பணம் கொடுக்கணும்ல ஸ்கூலுக்கு. பணம் இவங்க தான் எங்களுக்கு வேண்டாம், நாங்க நடத்துவோம் அரசாங்கத்தை, மத்திய அரசு நிதி தேவையில்லைன்னு தானே சொல்றாங்க. ஒரு அரசாங்கம் நடத்தும் போது ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசுல போய் பகைச்சிக்கிட்டே இருந்தாக்கி எப்படி முடியும்? இப்ப இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, +2ல 2ஆம் 5 படிக்கிற வரையிலும் தேர்வு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இதை தானே புதிய கல்விக் கொள்கை சொல்லுது. அதை இன்னைக்கு புதுசா இன்னைக்கு அவங்க அறிவிச்சிருக்காங்களே. இந்த கேள்வி அவங்கள்ட்ட கேளுங்க, எல்லாரும் மாநாட்டு வந்து சேருங்க, வாங்க வாங்க வாங்க. 4 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார், கோயம்புத்தூர் 2022 நீங்க எப்படி பாக்குறீங்க? 4 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ப்ரீவியஸா அரெஸ்ட் பண்ணவங்களோட இன்னைக்கு 4 பேர். அதாவது ஒரு கல்லூரியில இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முழு பொறுப்பேற்கணும். ஒரு கல்லூரியிலே அவங்க சொல்றாங்க மதவாதம்னு சொல்றாங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட கல்லூரியிலேயே ஒரு தீவிரவாதத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த நாட்டில் எவ்வளவு தூரம் இருக்கு? இதே கோயம்புத்தூர் ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலை. ஆனா ஒரு சிலிண்டர் வெடிச்சது வந்து அது யதார்த்தம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா அது பிறகுப்பா குண்டு வெடிப்புன்னு சொல்றாங்க. அதனால முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்தி, நான் குறையாக சொல்லலை, நீங்க வந்து அதிக கவனம் செலுத்துங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாலியல் வன்கொடுமைகள் தினசரி நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் நீ மீடியாக்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க, ஒரே எங்களை மட்டும் தான் பிடிச்சிக்கிட்டே நிற்கிறீங்களா? அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்கவே மாட்டேன். முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டீங்களா? எங்க கேட்டீங்க? ஏன்னா வரவே இல்லைங்க. 4 பேர் உங்க அரபிக் கல்லூரியில இருந்து தீவிரவாதி மாட்டி என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி நீ கேட்கவே இல்லையா? சிரிக்கிறீங்க. வாங்க. நன்றி, வணக்கம்.